மே 17 இயக்கம் தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டதுடைய நோக்கம் இப்பொழுது நிறைவேறிச்சா? இப்போ முழு அளவில் இல்லை, மே 17 இயக்கம் அப்படிங்கிறது அடிப்படையில் 2009 மே 17ஆம் தேதி 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. என்னத்தை நம்மளுக்கு சொல்லுச்சு அப்படிங்கிறதான் அந்த தேதியை நாங்கள் எடுத்தது. அடிப்படையில் அது வந்து ஈழத்தில் 1.5 லட்சம் பேர் சாகும்போது தமிழ் தேசிய ஆதரவாளர் இல்லையா, தமிழ் தேசிய ஆதரவாளர். அப்போ அந்த தமிழ் தேசியத்தை அரசியல் வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் மக்களுடன் போய் ஜனநாயக தேர்தலில் போய் சந்திக்கிற நாம் தமிழர் போன்ற இயக்கங்களை நீங்கள் ஏன் இப்படி எதிர்க்கிறீங்க? நீங்க பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறார் சீமான். இல்லை, 2 பேர் அவர் பேச தமிழ் தேசியமே கிடையாது. ஏன்னா 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டு எல்லாரும் வாங்கலாங்க. அது தேர்தல் களம் வந்து கொள்கை சார்ந்த அரசியல் இயங்குறதுல பெரும்பாலுமே. ஆரியத்துக்கு எப்படி எதிராக திராவிடம் இருந்தோ அவன் திராவிடமும் ஆரியமும் ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு திராவிடமும் தெரியாதுங்க, தமிழ் தேசியமும் தெரியாது. திராவிட மேடைகளில் 15-20 வருஷமா பேசினவர். இப்ப கருத்துக்கள் மாற்றிக்கொண்டேங்கிறாரு. நாளைக்கு தமிழ் தேசியத்தை மாத்திக்கிட்டேன்னு சொல்றதுக்கு என்னென்ன எவ்வளவு நேரம் ஆக போகுது? வணக்கம், இது சோஷியல் டாக்கீஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். மே 17 இயக்கம் தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டதுடைய நோக்கம் இப்பொழுது நிறைவேறிச்சா? இப்போ முழு அளவில் இல்லை, மே 17 இயக்கம் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த 2009 மே 17ஆம் தேதி 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது என்னத்தை நம்மளுக்கு சொல்லுச்சு அப்படிங்கிறதான் அந்த தேதியை நாங்கள் எடுத்தது. அடிப்படையில் அது வந்து ஈழத்தில் 1.5 லட்சம் பேர் சாகும்போது அதை தடுப்பதற்கான வலிமை தமிழ்நாட்டிற்கு இருந்தும் தமிழர்களால் செய்ய முடியல. அப்போது தமிழர்களுக்கான எந்த பாதுகாப்பும் இங்கே இல்லை அப்படிங்கிற அடையாளப்படுத்துறது தான் மே 17ங்கிற தேதி. அந்த தேதியில் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசியல் வலிமை இல்லாமல் நம்ம இங்கே இருந்தோம். இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு உதவி பண்ணிச்சு. இந்திய அரசாங்கத்தை உதவி இல்லாமல் அந்த கொலை நடக்கலை. ஏன்னா சிங்கள படைகளை வந்து விடுதலை புலிகளால் என்றைக்குமே தோற்கடிக்க முடிஞ்சது. புலிகளே அவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியல. அப்போ இந்திய உதவியோடு தான் சிங்கள படைகள் புலிகளை தோற்கடித்தாங்க. இதுதான் அடிப்படைகள், இதுதான் ஆதாரங்கள். அப்போ இந்த ஆதாரங்கள் அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது? இல்லை, அப்போ தமிழகத்தில் இருந்தக்கூடிய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ நாங்கள் எப்போ பிரச்சாரம் பண்ணோம்? இல்லை, நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக இருந்தீங்க இல்லையா? இல்லை, நீங்கள் திமுகவை ஆதரிச்சதா நீங்கள் சொன்னீங்க இல்லையா? எங்கே பண்ணோன்னு சொல்லுங்கள். இல்லை, திமுக சம்மந்தம் திராவிட கட்சிகள் திராவிட மாடலுக்கு நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, திராவிட மாடல் அப்படின்றது 100 வருட கால அரசியல். அது இன்றைக்கு இருக்க திமுகவிற்கும் முந்தைய காலத்து அரசியல் தான் திராவிட மாடல். அது ஒரு சித்தாந்தம். இப்போ சித்தாந்த அரசியலை தான் நம்ம வந்து பேசுகிறோம். கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி பேசினோம்னா இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற அர்த்தத்தில் இல்லை, அது ஒரு கொள்கை சித்தாந்தம் சார்ந்த ஒன்று தான். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் அப்படின்னு பேசுகிறோன்னா அதில் திராவிட சித்தாந்தத்தினுடைய அரசியலை தான் நம்ம வந்து பேசுகிறோம். அது 100 ஆண்டு கால வரலாறு கொண்டது குறைந்தபட்சம். அதை தான் நம்ம ஆதரித்து பேசுகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கே திமுக ஆதரித்து பேசணும்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க தயாராக இருக்கேன். இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிஞ்சு அப்படி கேளுங்க, அது வேறு விஷயம். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரச்சாரம், பாரதிய ஜனதா எதிராக இருக்கின்ற பட்சத்தில் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னு கேட்டேன். நாங்கள் ஆதரவு தெரிவிச்சதுங்கிறது திமுக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல. அது நேரடியாக கேட்டாங்க, பத்திரிகை சந்திப்பில் நாங்கள் சொன்னோம். அதாவது காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக ஆகிய 4 கட்சிகளுக்கு நாங்கள் இன்றைக்கு தேர்தலில் ஆதரவு கேட்டது இல்லை. போராட்டங்களில் மக்கள் போராட்டங்கள் எடுக்கக்கூடிய கட்சிகள், மக்கள் போராட்டங்கள் நிற்கக்கூடிய கட்சிகள், அதற்காக செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் தேர்தலில் நின்னால் அவங்கள நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். இதுதான் நாங்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடிய. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது ஆதரவு இந்த பக்கம் தான் வரும்னு கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பொதுவான அரசியல். பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய அரசியல் மதவாத அரசியல். அந்த மதவாத அரசியலை தமிழ்நாடு எதிர்க்கிறது. அதில் சில கட்சிகள் அவங்க பாஜகவுக்கு எதிர் கூட்டணிகளை உருவாக்கலாம். ஆனால் அரசியல் என்பது எல்லாத்துக்குமானது. இப்போ நீங்கள் மதவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? நீங்கள் மதவாதத்தை ஆதரிப்பதில்லை என்பதால் திமுக ஆதரவாளரா? இல்லை, மதவாதத்தை நம்ம எதிர்க்கிறோம், ஜாதியவாதத்தை எதிர்க்கிறோம். அந்த அரசியலை தான் முன்னே மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ மக்கள்கிட்ட பேசும் பொழுது மதவாத அரசியலையும் ஜாதியவாத அரசியலையும் ஆதரிக்காதீர்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இல்லை. அதை நீங்கள் சொல்கிறது சரி.
இவர்கள் ஆதரிக்காதீர்கள் சொல்லும்போது யார் ஆதரிக்கிறீர்களும் ஒன்று சொல்லணும்ல. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை, தேவையில்லை. அப்போ அவங்க முடிவு அவங்க நீங்கள் வந்து 2009 வந்து அன்றைக்கு காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தோம், அன்றைக்கு திமுகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்தோம். அன்றைக்கு எதுக்காக அதிமுக ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் கேட்கல, காங்கிரஸ்க்கு மாற்றாக பாஜக ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்கல. ஒரு பிரச்சனையில் இந்த கட்சி என்ன தவறு செய்திருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ மோடி ஆட்சி எவ்வளோ தூரம் நமக்கு வந்து நெருக்கடியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும், நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்மளோட. மறக்கிறது மக்களுடைய இயல்பு, நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் இந்த அரசியலை சொல்கிறது தான் ஒரு தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய வேலை. இதைத்தான் காலங்காலமாக தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குங்க இல்லையா, அது தேர்தல் களத்தில் இல்லாமல் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது என்னன்னாங்க, இப்போ வெறும் போராட்டங்கள் மட்டுமே சரியாகுமா? போராட்டங்கள் மட்டுமே தான் இயக்க அரசியல் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது. இப்போ வந்து இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கை இருக்குது. இடஒதுக்கீடு கோரிக்கை கட்சிகள் கொண்டு வந்ததல்ல. இடஒதுக்கீடு கோரிக்கை இது எங்களை போன்ற இயக்கங்கள் கொண்டு வந்தது. தந்தை பெரியார் அவர்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு கொண்டு வந்தது. எதை மக்களுக்கு நல்லதாக செய்வதற்கு எந்த சட்டங்கள் வேணும், எந்த திட்டங்கள் வேணுங்கிற ஒரு கொள்கை யார் ப்ரொப்போஸ் பண்ணுறது, சமூகத்திலேருந்து ஆய்வு பண்ணி அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம். இப்போ ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டங்களை இயற்றுக அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நல்ல விஷயம் தானே. அப்போ இதை வந்து எங்களை போன்ற இயக்கங்கள் தான் முன் வைக்கிறோம். சரிங்களா? அப்புறம் வந்து இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்று நடந்தது, தேர்தலில் பங்கெடுக்காதவர்கள் செய்தது. காரணம் என்ன? இந்தி வருகின்ற காரணத்தினால். அப்போ தமிழுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ உங்கள் தாய்மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் ஆரம்பித்த போராட்டம். இது தேர்தல் கட்சி செய்ததல்ல. இந்த கோரிக்கைகளை தேர்தல் கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறதான் இதனுடைய அரசியல். அது எந்த கட்சி வந்தாலும் அதை செய்யணுங்கிற நெருக்கடி உருவாக்கும். இப்போ நீட்டுக்கு எதிராக நம்ம பேசணும், அதை அதிமுகவும் ஆதரித்தாங்க, நீட்டு வேண்டான்னு சொல்லி. திமுகவும் ஆதரிக்கிறாங்க. அப்போ நீட்டு வேண்டாங்கிறது யார் முடிவு பண்ணாங்க? எங்களை போன்ற இயக்கங்கள். ஜல்லிக்கட்டை வந்து வேண்டான்னு ஒன்றிய அரசு சொன்ன போல ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொல்லி போராடினது யார்? எங்களை போன்ற இயக்கங்கள். அப்போ அதற்கு அந்த கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டிய இடம் இருக்குது. எப்பவுமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளை கோரிக்கைகளாக மக்கள்கிட்ட சொல்லணும், பொது வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுதான் இயக்கங்கள். அந்த கோரிக்கைகளை கட்சிகள் நடத்தலாம். கட்சிகள் நடத்தலைன்னா அந்த கட்சிக்கு எதிரான பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கு. ஸ்டெர்லைட் வேண்டாம் அப்படிங்கிற போராட்டம் 30 ஆண்டு கால போராட்டம். அதே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்து நின்னாங்க. அன்றைக்கு அவர்கள் ஆதரிக்கலை, இன்றைக்கு அவங்க ஆதரித்தாங்க. அது மாதிரி தான் எந்த கொள்கையும் கோரிக்கையையும் உருவாக்குவது எங்களை போன்ற இயக்கங்கள். அதனால நாங்கள் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் மாஞ்சோலை மக்களுக்கான நட்டையீடு வேண்டும் என்று மாநாடு நடத்துகிறோம். வர 21ஆம் தேதி நடத்துகிறோம். என்னென்ன கோரிக்கைகள் மாஞ்சோலை சம்பந்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தான் முன்வைக்கிறோம். அது எல்லா கட்சிகளும் அழைத்து இந்த கோரிக்கைகளை சொல்கிறோம். அந்த கட்சிகள் பெரிய கட்சிகள்கிட்ட சொல்கிறாங்க. பெரிய கட்சிகள் நடைமுறைப்படுத்தினாங்கன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா அதற்கு எதிரான போராட்டம். இவ்வளோதான் விஷயம். இப்போ போராட்டம்ங்கிறது கடைசி கட்ட வடிவம். இல்லை, நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர் இல்லையா, தமிழ் தேசிய ஆதரவாளர். அப்போ அந்த தமிழ் தேசியத்தை அரசியல் வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் மக்களுடன் போய் ஜனநாயக தேர்தலில் போய் சந்திக்கிற நாம் தமிழர் போன்ற இயக்கங்களை நீங்கள் ஏன் இப்படி எதிர்க்கிறீங்க? நாங்கள் நாம் தமிழுக்கு எதிரான கூட்டம் இல்லை, எந்த கட்சிக்கு எதிரான கூட்டத்தை நாங்கள் நடத்தினதில்லை. இப்போ நீங்கள் பாஜகவுக்கு எதிரான கூட்டம் அப்படிலாம் இல்லை. அந்த அரசியல் தவறுனா அந்த அரசியல் தவறுன்னு பேசுகிறோம். அதற்கான கூட்டத்தில் அந்த கட்சியை விமர்சிப்போம், திமுகவை விமர்சிப்போம், அதிமுக விமர்சிப்போம், பிஜேபி விமர்சிப்போம். யார் தவறு செய்கிறோம் அவர்களை விமர்சிப்பது அந்த கூட்டத்தில் இருக்கிற. நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறார் சீமான். இல்லை, 2 பேர் அவர் பேச தமிழ் தேசியமே கிடையாது. அவர் பேச தமிழ் தேசியமே இல்லைன்றீங்க. ஏன்னா 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டு எல்லாரும் வாங்கலாங்க. அது தேர்தல் களம் வந்து கொள்கை சார்ந்த அரசியல் இயங்குறதுல பெரும்பாலுமே அது உங்கள் கட்சி கட்டமைப்பு, உங்களுக்கான இருக்கக்கூடிய ஊடக பலம், அப்புறம் உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய பொருளாதார பலம், பணபலம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரசியல். இங்கே திமுக அதிமுக அரசியலுக்கு அப்போ 2மே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இன்னொரு தரப்பும் இருக்கிறது. இந்த வாக்குகளை யார் பங்கிடுவதுங்கிறது தான் அதனுடைய விஷயம். நீங்கள் தமிழ் தேசியம் சீமானுக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி கூட்டணிக்கும் ஒரு வாக்கு விழுந்திருக்குது, அதை என்னன்னு சொல்லுவீங்க? பாமக வாக்கு விழுந்திருக்கு, அதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ திமுக அதிமுகவா காங்கிரஸா பாஜகவாங்கிற அடிப்படையில் தான் மக்கள் அந்த இடத்துல தேர்தலில் முடிவு செய்கிறாங்க. இப்படி தான் இப்போ 40க்கும் 40 தொகுதி திமுக ஜெயிச்சது. இந்த தொகுதியில் 2019 தேர்தலில் 39 சேர்த்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 234 தொகுதியும் ஜெயிச்சிருக்கணும்ல. எவ்வளோ ஜெயிச்சாங்க? பாதி தான் இல்லையா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. சட்டசபையில் எப்படி ஓட்டு போடணும், ஒன்றிய தேர்தலில் என்ன ஓட்டு போடணும்,
அடிப்படையில் தான் முடிவு செய்கிறாங்க. கொள்கை சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது அங்கே பெருசாக வந்து முன்னிலைப்படுத்தப்படுறது இல்லை. இல்லை, அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், திராவிடத்திற்கு எதிராக, ஆரியத்துக்கு எப்படி எதிராக திராவிடம் இருந்தோ அவன் திராவிடமும் ஆரியமும் ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு திராவிடமும் தெரியாதுங்க, தமிழ் தேசியமும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது அவருக்கு, ரெண்டுமே தெரியாது. இனப்படுகொலை நடந்தபோது எல்லாருக்கும் ஒரு வழி இருந்தது. அந்த இனப்படுகொலை அரசியல், இனப்படுகொலைக்கான நியாயத்தை எல்லாருமே பேசும். அதாவது ஒரு மரணம் நடந்திருக்குது, அந்த இடத்துல மரணத்திற்காக அழுது அதற்காக அரற்றி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி எடுக்கிறது ஒரு வகை வழிமுறை. நான் வந்து அதை பழி வாங்குவேன், நான் அதுக்கு இது செய்வேன், அதை செய்வேன்னு சொல்கிறது ஒன்று. இந்த கொலைக்கான காரணம், மரணத்திற்கான காரணம் என்ன, அதற்கான நீதி வாங்குவதற்கான வழி என்ன, அதுக்கு யாரை திரட்டணும், அதுக்கான வழிமுறை என்னன்னு பேசுகிறது இன்னொரு பக்கம். நாங்கள் இதை பேசுகிறோம். அவர் இதை வைத்துக்கொண்டு அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஈழத்திற்கு இவ்வளோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் திட்டார், அவர் திட்டார், எல்லாம் திட்டார். சரி, என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ணலை. 15 வருடமாக அதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்ததும் இல்லை, அவர் செய்யல, யாருமே பண்ணலையே. இப்போ நீங்கள் சீமானையோ நாம் தமிழரையோ மட்டும் இதை குறை சொல்ல முடியாதுல்ல, மற்ற இயக்கங்கள்னால எதுவும் பண்ண முடியல. யார் சொன்னாங்க அப்படின்னு? இல்லை, நீங்கள் நாம் தமிழர் பண்ணலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது மிச்ச நாங்கள் பண்ணோமே. நீங்கள் போராடுறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். தீர்வுங்கிறது என்ன? தீர்வுங்கிறது என்றைக்குமே நடக்க, தீர்வுக்கான காலம் வேறுங்க. ஒரு விஷயத்தை முதல்ல பொதுவாக ஒரு தீர்வு தானே அதுக்கு. ஆமாங்க, தீர்வு நடக்கிறதுக்கான. இப்போ வெள்ளையர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு விடுதலை கிடைச்சது? எத்தனை வருஷம் ஆச்சு? 200 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அது வந்து தீர்வை நோக்கிய நகர்வு தான். அப்போ அதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. ஜாதிக்கு எதிரான போராட்டம் எவ்வளோ நாள் நடக்குது? நீண்ட காலமாக நடக்குது. தீர்ந்துருச்சாது? அப்போ என் காலத்தில் நான் ஜாதிக்கு எதிரான போராட்டத்தை நான் பேசுகிறேன். அது என் காலத்தில் தான் நடக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி, எனக்கு அப்புறமும் நடக்கும் அப்படின்னா அதையும் நான் சேர்த்து தான் நான் பேச வேண்டியிருக்கு. அதுபோல் ஈழ பிரச்சனை வந்து 80 ஆண்டு கால பிரச்சனை. அது 2009 ஒரு இனப்படுகொலையாக ஒரு 2.5 லட்சம் மக்களை ஒரு காலத்தில், குறிப்பிட்ட காலத்தில் கொலை பண்ணுறாங்க. அப்போ இந்த 80 வருஷ பிரச்சனை, 2009 நடந்த 1.5 லட்சம் பேரோட கொலை, இதற்கான தீர்வை நம்ம வந்து கேட்குறோம். இது இப்போ சர்வதேச பிரச்சனையாக இருக்குது. இப்போ பாலஸ்தீனத்திற்கு வந்து இத்தனை நாடுகள் ஆதரிச்சிருக்கிறாங்க, ஆனால் கொலை நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்குது, கிட்டத்தட்ட 1,90,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலான்ற ஒரு அறிக்கையெல்லாம் வருது. இத்தனை நாடுகள் ஆதரவு தெரிவிச்சும் அந்த மக்களுக்கு, பாலஸ்தீனுக்கு தெரிவிச்சும் தீர்வு வரல. அப்போ இது வந்து ஒரு நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் முறை தான். அதில் உங்களுடைய காலகட்டத்தில் என்ன செய்யணும்? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க, எப்படி கொல்லப்பட்டாங்க, யார் அதை கொன்றார்கள், இதை குறித்தான ஆதாரங்களை நீங்கள் எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டை தாண்டினா யாருக்கும் தெரியாது. அப்போ எல்லாத்திலையும் போய் சொல்லணும். இந்தியாவை தாண்டினா பெரும்பாலாருக்கு தெரியாது, தமிழர்கள்னாலே நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்லணும், இந்த கொலையில் யாரெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும். அதை மே 17க்கும் செய்தது. அப்போ இதற்கான தீர்வுங்கிறது பொது வாக்கெடுப்பு அப்படின்னு ஒரு முறையை ஐநா வச்சுருக்குது, ரெஃபரண்டம்ங்கிற ஒரு முறையை வச்சுருக்கு. இந்த ரெஃபரண்டம்ங்கிற முறையை வந்து இங்கே அரசியல் வட்டத்தில் பேசப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இதை எடுத்துக்கொண்டு போய் பேசியது ஐயா வைகோ. இது ஒரு தீர்வு முறை. ஐநாவில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது, அது ஈழத்திற்கு தமிழர்களுக்கு எதிரானது. அப்போ அந்த எதிரான தீர்மானத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு எதிரானதாக இருக்குதுன்னு சொல்லி, அதை பார்த்து இதனுடைய ஆழத்தை படித்து புரிந்து சட்ட ரீதியாக தெரிந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் வைகோ. ஐயா வைகோ தான் பண்ணாங்க. அன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இது வந்து அவர்கிட்ட மட்டும் கொடுக்கல, நாங்கள் எல்லா கட்சியும் கொடுத்தோம். திரு சீமான் அவர்களுக்கும் நேராக நானே நின்று பேசி விளக்கி கொடுத்தேன். ஆனால் அதுக்கான ஆதரவு வரலை. அதை எடுத்து அவங்க பெருசாக செஞ்சுருக்கணும். என்ன பண்ணியிருக்க முடியும், யாரும் பண்ணலன்னு சொல்லல. அப்போ நான் இந்த ஒரு பிரச்சனை வருது, இதை இப்படி பாருங்கன்னு ஒன்று சொல்லும் பொழுது இந்த கட்சி எடுத்துக்கொள்கிறது, இந்த கட்சி எடுத்துக்கொள்ளவில்லை. இது மாதிரி 1, 2 அல்ல, ஒரு 10 நிகழ்ச்சி நான் சொல்ல முடியும். இப்போ இந்தியாவோட அரசு, அன்றைய அரசு வந்து இந்த இனப்படுகொலை நேரடியாக பங்கு புரித்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக மே 17 தான் முன் வச்சுது. அதே வந்து நாங்கள் ஜெர்மனியில் கொண்டு போய் அதை கொடுத்தோம். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரைபியூனலில் ப்ரெசென்ட் பண்ண பொழுது அந்த ரிப்போர்ட்டை எல்லாத்துக்கும் அனுப்பணும். அதை வந்து ஐயா வைகோவில் ஆதரித்து அதை பேசினாங்க. சிபிஐ கட்சியுடைய டி ராஜா அவர்கள் டெல்லியிலே அதுக்கான ப்ரெஸ் மீட்டில் அதை குறித்து விளக்கமாக பேசினாங்க. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தது. ஆனால் இவர் பேசலை, இவர் அதை பற்றி பேசலை. இவர் சொல்கிறார், காங்கிரஸை குறை சொல்லி பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். அப்போ இதுக்கான ஆதாரம், நீ காங்கிரஸை திட்டலாம், எப்போ என்ன ஆயுதம் கொடுத்தாங்க, எப்போ புலிகளை எந்த இடத்துல கொண்டாங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஆதாரம் எடுத்து சொல்லும் பொழுது ஈழத்திற்காக பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், அவங்க தான் முன்னாடி எடுத்து கொண்டு போகணும். அப்போ இதையெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்கிறேன், இவங்க பேசுகிறதுல ஒரு தமிழ் தேசிய உணர்வு உண்மையாகவும் இல்லை, ஈழத்திற்காக செய்கிறதுல உண்மையானவும் இல்லை. அன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாத்தையும் போய் கொடுத்தோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருந்தோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இந்தியாவிற்குள் கொண்டு வந்திருக்க முடியும்.
இல்லை, இந்த தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் தமிழ் தேசியம் தெரியாது அப்படின்னு திராவிடமும் தெரியாது. திராவிடம் தெரியாது சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடம் என்பதே ஒரு ஏமாற்று அப்படின்னு தான் அவருடைய வாதம் வைக்கிறது. திராவிடம் என்பது ஏமாற்று. இப்போ உங்களை போன்றவர்கள் அவர்கள் பேசும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, ஆனால் திராவிட கருத்துக்களையும் ஆதரிக்கிறாங்க, பெரியாரையும் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்க தமிழ் தேசியம் பேசுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ திராவிடம் அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னா, திராவிடம் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு கொள்கை, பெண் விடுதலை, உங்களுக்கு தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்துவது, தமிழை ஆட்சி மொழியாக வைப்பது, இடஒதுக்கீட்டு உரிமையைப் போல ஜாதி ஒழிப்பு பிரச்சனையை அவர் கையில் எடுத்து பேசுவது, கோயில் நுழைவு போராட்டங்கள், சமஸ்கிருதத்தை நீக்குவது, எழுத்து நடையிலிருந்து சமஸ்கிருதத்தை நீக்கி எழுதுகின்ற ஒரு அரசியல் வேலையை அவர்கள் செய்தது. இதெல்லாம் தான் திராவிட சித்தாந்தம். இந்த இதில் தான் தமிழ் தேசியம் எங்கே முரண்படுதுன்னு அவங்க தான் சொல்லணும். தமிழ் தேசியம் அப்போ தமிழ் தேசியம்ன்றது எதுக்குன்னு கேட்குது. திராவிட கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, அவர் செய்த எல்லாமே சரியாக இருக்குது, அவர் கொள்கைகள் எல்லாமே சரியாக இருக்குது, அப்புறம் தனியாக தமிழ் தேசியம்ன்றது எதுக்குன்னு கேட்குறேன். இது வந்து என்னென்னா, திராவிடம் என்பது ஆரியத்தினுடைய ஆக்கிரமிப்பு, உங்களுக்கு இந்து மத ஆக்கிரமிப்பு, சமஸ்கிருத ஆக்கிரமிப்பு, உங்களுக்கு ஜாதி ஆக்கிரமிப்பு, இதில் இருந்து தமிழர்கள் விடுதலை அடையணும். இப்போ நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் எழுத்துக்களை படிக்க முடியுமானால் நம்மளுக்கு சிரமம். ஏன்னா அதில் அவ்வளோ சமஸ்கிருத எழுத்துக்கள் இருக்கும். அதையெல்லாம் நீக்குகின்ற ஒரு வேலையை தனித்தமிழ் இயக்கம் செய்தது. அரசியல் மட்டத்தில் திராவிட இயக்கம் அதை கொண்டு வந்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்தியா என்பது வந்து எங்களை வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து சுரண்டுறீங்க அப்படிங்கிறத முன் வச்சாங்க. அறிஞர் அண்ணா இது வந்து ஒரு பொருளாதார கட்டுரையே எழுதினார். எக்கனாமிக்கலான டேட்டாஸ், டீட்டெயில்ஸை வச்சு எழுதினா மோஸ்ட் இன்டலெக்சுவல் ரைட்டப் வந்து 1940s வந்துச்சு. அண்ணா எழுதினது பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி சுரண்ட போடுறோம்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே வடவர் ஆதிக்கம், வடமொழி ஆதிக்கம், வடவருடைய மத ஆதிக்கம். அப்போ இந்த ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிறது முன் வச்சாங்க. அப்போ விடுதலை அடைவது ஒன்று. அங்கேருந்து விடுதலை அடைந்ததுக்கப்புறம் நகரக்கூடிய ஒரு பாதை இருக்கு இல்லையா, அதற்கு தமிழ் தேசிய பாதை. ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே சேர்ந்ததான். திராவிடத்துலேருந்து வந்தது தான் தமிழ் தேசியம் அப்படிங்க. திராவிடம் அதாவது திராவிடத்துக்கு ஒரு ஃபேஸ், திராவிடம் ஒரு வேலையை செய்யுது, அதற்கு அடுத்த கட்ட வேலைகளுக்கு செய்வதற்கு அதே வேலையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது தமிழ் தேசியம். ஆனால் அதே வேலையை தான் செய்கிறது. ரெண்டும் சேர்ந்த ஒன்று தான் அது. இப்போ நீங்கள் வந்து திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் தேசியத்திற்குள்ளாக திராவிடம் இருக்கிறது, திராவிடத்திற்குள் தமிழ் தேசியம் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்த ஒன்று. அப்போ தமிழ் தேசியம் அதுதான் அவர் சொல்கிறாரு. தமிழ் தேசியம் பேசும்போது திராவிடம் எதற்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பேசிங்கன்னா, இப்போ திராவிடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சமஸ்கிருத மயத்தை நீக்கக்கூடிய, ஆரிய மயத்தை நீக்கக்கூடியதையும் பேசக்கூடிய அதே சமயத்தில் அந்த கொடியில் இருக்கு சிவப்பு வச்சிருக்கிறாங்க, கருப்பு கொடியில் சிவப்பு வச்சிருக்கிறாங்கன்னா அது மார்க்சியத்தை பேசுது. திராவிடம் மார்க்சியத்தை நிராகரிக்கலை. மார்க்சியம் அதாவது என்ன, கருப்பு என்பது நீங்கி சிவப்பாக மாற வேண்டும். இது ஒரு முதல் கட்டம். நீங்கள் வந்து இந்த ஜாதி மயத்தை ஒழிச்சிங்கன்னா மார்க்சியம் வருவதற்கான ஒரு தளம் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்சியத்தை அவங்க மறுக்கலை. தமிழ் தேசிய மார்க்சியத்தை மறுக்குதா? மறுக்க முடியாது. மார்க்சியத்தை மறுத்தா தமிழ் தேசியமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா தமிழ் தேசிய கருத்துக்களை உருவாக்குவதில் வேலை செய்தவர்கள் மார்க்சியர், மார்க்சிய அமைப்பை சேர்ந்தவங்க. அப்போ மார்க்சிய சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் உள்ளடக்கியது தான் தமிழ் தேசிய அமைப்பு. இதுதான் அதனுடைய அரசியல். நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கலை, திராவிட கருத்துக்களை எதிர்க்கலை இல்லையா? அவங்க எதிர்ப்பது போல நீங்கள் இடஒதுக்கீடு அவங்க எதிர்க்கிறாங்களா? அதெல்லாம் பெண் விடுதலை எல்லாமே இரண்டு கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதோட வளர்ச்சி நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களாங்க. வளர்ச்சி நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஆண்னு பொதுவாக சொல்கிறோம், 15 வயசு கீழே இருக்கணும் என்ன சொல்கிறோம், பையன் சொல்கிறோம். 35 வயசுல இருக்கணும் பையன் சொல்லுவீங்களா? இல்லை, ஒரு வளர்ச்சி போக்கு இருக்கு இல்லையா? இப்போ பெண்களே இருக்கும்போது எத்தனை பருவங்களை பிரிச்சிருக்காங்க நம்ம படிக்கிறோம்ல, அது போல் பருவங்கள் இருக்குல்ல, ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கால அளவில் மாறி மாறி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் அது. ஏன்னா இந்த கேள்வி ஏன் திருப்ப எழுப்பப்படுது அப்படின்னா, நாம் தமிழரும் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, திராவிடத்திற்கு மாற்று தான் தமிழ் தேசியம், திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதுதான் அவருக்கு ரெண்டுமே தெரியாதுங்கிறது. வேற ஒன்றும் அவருக்கு ரெண்டுமே தெரியாது. அந்த ஒரு கருத்துனால தான் திராவிடமும் என்னன்னு தெரியாது. திராவிட மேடைகளில் 15-20 வருஷமா பேசினவர். இப்போ கருத்துக்கள் மாற்றிக்கொண்டேன்றாரு. அதுதான் சொல்றாரு. நாளைக்கு தமிழ் தேசியத்தை மாற்றிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு என்னென்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது? பெரியாரோட கருத்துக்களை பேசினேன், பெரியார் மாதிரி நான் இப்போ பக்தியா இருக்கேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் மாறிட்டாரு, பெரியார் மாறல. பெரியார் கருத்துக்களை தான் இவர் மாதிரி இருக்கின்றார். அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொன்னு ஒரே நிலைப்பாடு கொண்ட எண்ணங்கள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, காலத்துக்கேற்ப மாற்றங்கள் வரலாம். அப்போ எப்படி சித்தாந்தம் இருக்கும்? கொள்கை எப்படி இருக்கும்? கொள்கைங்கிறது மாறிட்டே இருக்குமா? நீங்கள் உங்களுக்கு கொள்கைங்கிறது ஒரு தத்துவத்தின் மேல அடிப்படையில் எழக்கூடிய அரசியல் கொள்கைக்கு அடிப்படை எது இருக்குன்னு, தத்துவத்துக்கு அடிப்படையில் எது இருக்குன்னா அறிவியல் இருக்குது. அறிவியல் எப்படி மாறும்? நான் வந்து
சூரியனை பூமி சுற்றுதுங்கிறது அறிவியல், இதாக மாறும். அது நான் அன்னைக்கு அப்படி நம்பினேன், இன்னைக்கு நான் நம்பலான்னு சொல்லிடுவீங்களா? அதை மார்க்சியம்ங்கிறது ஒரு அறிவியல், சரிங்களா? மார்க்சிய அறிவியல் அது வந்து ஆதிக்கத்தை பற்றிய விரிவான ஆய்வை முன்வைக்கிறது. இந்த ஆதிக்க அரசியலை ஒழிக்க வேண்டும் என்று தான் திராவிடம் வந்து இந்த அரசியலை, அதுக்கு ஒரு அறிவியல் இருக்குது. இப்போ திராவிடம் என்பது தந்தை பெரியார் மட்டும் இல்லை, அதற்கு முன்பாக பேசிய எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க. ரிட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, அயோத்தியாச பண்டிதர் இருக்கிறாரு. அதற்கு முன்பு இந்த பேர் இல்லாது ஆனால் இதே கருத்துக்களை உள்ளடக்கிய வள்ளலார் இருக்கிறாரு. அதுலேருந்து ஆரம்பித்து வள்ளுவர் வரைக்கும் நீங்கள் வந்து பேச முடியும். அவங்கெல்லாம் எதை சொல்கிறாங்கன்னா, ஆரிய ஆதிக்கம், ஜாதி எதிர்ப்பு, ஆண் பெண் பேதம் இல்லாமல் இருப்பது, சமத்துவம் வரக்கூடியன்னு ஒரு கருத்துக்களை பேசிட்டே வரும். இப்போ காலத்தில் உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருளாதாரம் இன்னைக்கு கிடையாது இல்லையா? அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் வேறு, இன்னைக்கு இருக்க பொருளாதாரம் வேறு. அப்போ அன்னைக்கு இருக்க அரசு வேறு, இன்னைக்கு இருக்க அரசு வேறு. அன்னைக்கு இருந்த ராஜா எப்படி ஆண்டானோ அது வேறு, அன்னைக்கு இருந்த படை வேறு, கருவி வேறு, எல்லாமே வேறு, மாறிட்டே வருது இல்லையா? அதுபோல் இந்த கருத்துக்களும் மெருகேறிக்கொண்டே வருகிறது. அது திராவிட அரசியல் கட்டமைப்பாக ஒன்று உருவாகுது. நான் ஒன்றே ஒரு என்னென்னா, 150 வருடத்துக்கு முன்பு மக்கள் ஏதாவது ஒரு மத நிறுவனத்தில் இருக்க முடியும் இல்லைங்களா? ஒரு அரசுக்கு கீழே அரசு கொடியை எடுத்துக்கொண்டு இருக்க முடியும், அல்லது ஜாதிய நிறுவனத்துக்கு கீழே இருக்க முடியும். ஒரு மக்கள் அமைப்புன்னு ஒரு ஜாதி கடந்த மதம் கடந்த அமைப்புன்னு ஏதாவது இருந்திருக்கா? அப்படி இருக்க முடிந்திருக்கா? அப்படிதான் வரலாறுல தான் இருக்கா? இல்லை இல்லை. இன்றைக்கு தானே மக்கள் அமைப்புங்கிறத கட்சின்னு சொல்கிறோம், இயக்கம்னு சொல்கிறோம், சங்கம்னு சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம்ல. இதெல்லாம் ஜனநாயகம் என்று வர ஆரம்பித்த காலத்தில் வந்தவை. அப்போ அந்த கட்டத்தில் தான் திராவிட இயக்கமும் அனைத்து ஜாதி மக்களும் சேர்ந்து தங்களுக்கான அரசியலை, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இதுக்கு மேலே ஒன்று தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சித்தாந்தத்தில் குறை இருக்கிறது, கொள்கையில் தவறு இருக்குதுன்னா இத்தனை பெருவாரியான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அன்றைக்கு பெரியாரை மறுத்திருப்பாங்க, அண்ணாவை மறுத்திருப்பார்கள், திராவிட இயக்கத்தை, திராவிட கட்சிகளை மறுத்திருப்பாங்க. அப்போ 100 ஆண்டுகளாக மக்கள் வாழ்வியல் இருக்குது, அன்றாட நடக்கிற விஷயம் தானே இல்லைங்களா? அப்போ நீங்கள் இன்றைக்கு எனக்கு வந்து பிரச்சனை ஆகுதுன்னா அந்த கட்சியை நான் ஏன் ஏற்றுக்க போகிறேன், ஏன் ஓட்டு போட போகிறேன்? 100 வருட வரலாறுல அது பின்னி பிணைஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்போ மக்களுக்கு ஏதோ நல்லது நடந்ததுனால தான் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, திராவிட இயக்கத்தை, திராவிட கருத்துக்கொண்டு மக்கள் பின்னி பிணைஞ்சிட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் அவ்வளவு எதிர்த்தாலும் பிஜேபி இங்கே ஒரு 11% வாக்குகள் வாங்குது. இது இங்கே ஒரு தென்னிந்தியாவில் கர்நாடகாவுக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இது? இதனுடைய முழு இப்போ நாங்கள் தொகுதிகளில் வேலை பார்த்தோம், பல்வேறு தொகுதிகளில் நான் கிட்டத்தட்ட 15 நாட்கள் பிரச்சாரம் செய்தேன். நானே 100 கூட்டங்கள் வரைக்குமே பேசின சமயத்தில் ஒரு 8-9 தொகுதிகளில் நாங்கள் இதை எடுத்து கொண்டு போனோம். இதில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவினுடைய தலைமை முழு வீச்சோட திமுகவுக்கு எதிர்கட்சியாக இயங்கலை, அது கோபம் இருக்கிறது. அப்போ என்னென்னா, அதிமுகவும் மிகப்பெரிய கள வேலையை செய்யலை தேர்தலில். மோடிக்கு எதிரான தேர்தல் தானே இது. நாங்கள் மோடியிட்டமிருந்து விலகிட்டோம்னு சொன்னால் அண்ணாமலை எதிர்த்தார்களே ஒழிய மோடி எதிர்த்தெல்லாம் எதுவும் செய்யலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுகவினோட ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்லையே, அது உடையுது, ரெண்டாக உடையுது. அது வந்து பல திசைகளில் ஒன்று போகுது. இப்போ இந்த இடத்துல திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிமுகங்க இருக்காங்கல்ல, அவர்கள் பிஜேபிக்கும் ஓட்டு போடுறாங்க. இப்போ இன்னைக்கு இழந்தது, இன்னைக்கு பாஜக ஓட்டு விகிதம் அதிகமாக இருக்குது, நாம் தமிழர் ஓட்டு விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களே, யாருக்கு கரைஞ்சிருக்குது? அதிமுக குறைஞ்சிருக்கு. அதிமுக ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 10% இழந்திருக்கிறாங்க இல்லையா? 10%ங்கிறது விளையாட்டு கிடையாது. அந்த 10% ஓட்டு எங்கே போயிருக்கு? இந்த 2 கட்சிகளுக்கு போயிருக்கு. அப்போ அதிமுக வந்து அழிந்து கொண்டே வருகிறது. அந்த அழிந்து கொண்டு வருவதை இவர்கள் 2 கட்சிகளும் தங்களுக்கான லாபமாக பார்க்கிறார்கள். இதுதான் விஷயம். ஆமாம். அப்போ உங்களுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் பிஜேபிக்கு வருது அப்படின்னா அவர்கள் பிஜேபி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இல்லை. அதிமுக என்பது அடிப்படையில் என்ன கட்சி? அது திமுகவுக்கு எதிர்கட்சி. அதிமுக உருவானதே திமுக எதிர்ப்பதற்காக உருவான ஒரு கட்சி தானே அது. அப்போ அது இயல்பாகவே அதில் இருக்கிறவங்க திமுக எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ திமுக யார் எதிர்க்க? ஒரு அண்ணாமலை அவர் சொன்னார், ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அதிமுக இப்போ இல்லை, அந்த அதிமுகவோட வாக்குகள் எல்லாமே இந்துத்துவ வாக்குகளாக இருந்தது, இந்துத்துவ பெண்மணியாக ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த வாக்குகள் எல்லாம் பிஜேபிக்கு வரும்னு சொன்னார். அதாவது ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துவவாதியாக இருந்தாங்கன்னா மோடியா இல்லையா நம்ம கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. மோடிக்கு எதிரான அரசியல் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய பற்றுக்கொண்டவங்க. ஆன்மீகம் வேறங்க, இந்துத்துவம் வேறு. இந்துத்துவ அரசியலுங்க. இப்போ என்னுடைய அம்மா சாமி பக்தி உடையவங்க, கடுமையான கடவுள் பக்தி கொண்டவங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சாமிங்கிற முக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்கிற பற்றி அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ இங்கே ஆன்மீகம்ங்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் சாப்பிட்ற உணவை போலது. தட்ஸ் மை பர்சனல் திங். நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேங்கிறது அரசியலை வைக்க முடியுமா? இல்லை இல்லை. அதே மாதிரி நான் என்ன சாமி கும்பிட்றேங்கிறது எனக்கானது அது இல்லையா? நீ கடவுள் பக்திங்கிறது சுயநலம் சம்மந்தப்பட்டது தானே, ஏன் சம்மந்தப்பட்டது தானே? பொது நலத்துக்காக போய் சாமி கும்பிட்றோம்? இல்லை இல்லை. எனக்கு நல்லா இருக்கணும், எனக்கு சம்பாத்தியம் வரணும், எனக்கு வேலை வரணும், என் பிள்ளை எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இது தானே போய் கும்பிட போகிறோம்.
ஊர் நல்லா இருக்கணும், மரம் செழிக்கணும், மழை வளர்க்கணும், என்ன சாமி கும்பிட போகிறோம் அப்படிலாம் யாரும் போகிறதில்ல. சுயநலம் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட முறை சம்மந்தப்பட்டது. அப்போ கடவுள் நம்பிக்கை என்பது தனிநபர் தனி மனித சம்மந்தப்பட்ட ஒன்று. அதை வந்து நான் இந்த சாமி கும்பிட்றேன், நீ இந்த சாமி கும்பிட்றதுனால நீ கெட்டவன், இந்த சாமி கும்பிட்றதுனால நான் நல்லவன் சொல்கிற ஒரு அரசியல் செய்கிறது இருக்கு இல்லையா, அது மதவெறி அரசியல். அந்த அரசியலுக்கு என்னுடைய அம்மா வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கோயிலில் உட்காந்துருப்பாங்க. அதுக்காக அவங்கள பிஜேபியில் ஓட்டே போட மாட்டாங்க. இல்ல அந்த நிலைமை தான் இப்ப மாறுதுன்றாங்க. அப்படினாலும் பிஜேபி நீங்க சொன்ன நிலைமை இருந்தது, ஆனா இப்ப அந்த நிலைமை மாறுது. அப்ப திமுக ஓட்டு போட்டோம்னா நாத்திகர்னு வச்சுக்கலாமா? நீங்க வந்து அந்த இந்துத்துவா இங்க மக்கள் இருந்தாங்க, அதனால இப்ப எல்லாம் பிஜேபி ஓட்டு. நான் வந்து அண்ணாமலை சொன்னதை சொன்னேன். ஆனா அந்த வாக்கு மாறினதை ஒத்துக்கும் போது அதிமுக விட்டதுங்க. இல்ல இங்க அதான் நம்ம என்ன காரணங்கள் சொன்னாலும் அந்த வாக்கு வாங்கி வந்தது தானே. நம்ம பிஜேபிக்கு ஏன் வாக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனா வந்ததுதான் ஒத்துக்கணும்லன்னு கேட்கிறேன். இல்லைங்க, இது வந்து இது ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல இது வளர்ச்சி வேற, வீக்கம் வேற. இது வீங்கி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதனால வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கோயம்புத்தூர்ல வீக்கம் வெற்றி போய் நல்லா வளர்ச்சி அடைஞ்சா என்ன செய்வீங்க? அது வர்றப்ப பார்க்கலாங்க. அப்படி ஒன்று நடக்கட்டும் பேசுவோம். ஏன்னா வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இருக்கு. என்னோட 2026 எங்களை இலக்குன்னு சொல்றாங்க. அவங்களும் வர்றப்ப பேசலாம். வரப்போ இப்போ 16 தொகுதிகளில் நீங்கள் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவங்க இன்னும் 236 தொகுதியும் போவீங்க. அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குதுங்க. அந்த வலிமைக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும். அதை தாண்டி நாங்கன்னு ஒரு அம்பானி அதானி காசு கொடுத்தா வேலை செய்கிறோம் இல்லை. எங்களுக்கு அதானி அம்பானி வந்து சோறு போடுறாரு இல்லை. அதனால் எங்களால் என்ன முடியுமோ எங்களோட ஆற்றலுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த வேலையை செய்வோம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது இல்லையா, அதிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்போ சென்னை கமிஷனராக புதுசாக அருண்ன்ற பதவி வைத்திருக்காரு. சந்தீப் தாய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இது மட்டுமே கிடையாது. இதற்கு முன்னாள் கள்ளச்சாராய சாவிலிருந்து போதைப்பொருள் அதிகமாக தமிழகத்தில் புழங்குது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்களும் கூட பல்வேறு சொல்லியிருந்தீங்க. ஆனால் போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் இவ்வளவு அதிகமாக வேறுன்றதுக்கு திமுக அரசாங்கம் தான் காரணம். இன்னும் அதிமுக இருந்தப்போ நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிங்க அதிமுக மேலே. அதே குற்றச்சாட்டு திமுக மேலேயும் வைக்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதாவது என்னென்னா, அதிமுகவில் இருந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக எங்களுடைய போராட்டங்களுக்கான பின்னணி வந்தேன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவ்வளோ போராட்டங்கள் இல்லை. ஏன்னா அன்றைக்கு கோரிக்கைகளில் ஒரு முன் வச்சோம்னா ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நீங்கள் அதற்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கேட்க முடியும், வாங்க முடியும். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு நீங்கள் அதிமுகவிற்கான எதிர்ப்புங்கிற ஜெயலலிதா அம்மையார் காலகட்டம் வேறு, அதற்கு பின்னாடி இந்த காலகட்டம் வேறு. காவிரி உரிமை சம்மந்தமாக பேசுகிறோம், போராட்டம் பண்ணுறோம்னா உடனடியாக அதற்கு குறித்தான எங்களுக்கு மேல் நெருக்கடி, எங்கள் மேல் நெருக்கடி வராது. காவிரி உரிமைக்காக பேசுகிறோன்னா அதற்கான ஒரு அனுமதிகள் இங்கே இருக்கும். எடப்பாடியார் காலத்தில் என்ன இருந்ததுன்னா, நம்ம ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்த்து பேசினாலும் இவங்க நம்மளை அடிப்பாங்க. அது அதிமுக எதிர்க்கிற அரசியலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எதை செஞ்சாலுமே அதுக்கு வந்து அடக்குமுறை ஏவுறதுன்னு ஒன்று இருக்கும். இரண்டாவது, அன்றைக்கு வந்து பாஜகவுக்கு பின்புலம் பாஜக தான் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜக தான். இப்போ பாஜகவோட ஆலோசனையின் அடிப்படையில் அதிமுக கெட்ட பேர் எப்படி வாங்குச்சு? எடப்பாடியார் எப்படி கெட்ட பேர்? அதிமுகவுக்கு வந்து ஒரு 2வது டேர்ம் வந்தாங்கல்ல, 2வது முறை ஜெயிச்சு வந்தார். 2014 ஜெயிச்சு வந்தப்போ எப்படி அதிமுக கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சது? இவர்கள் பிஜேபி சொல்கிறதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுனால தான் கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பிஜேபி விட்டு விலகிட்டார். அப்போ அந்த வாக்கெல்லாம் வந்திருக்கணும்ல அவருக்கு. அதுக்கு உண்மையாக செஞ்சுருந்தா பரவாயில்லைங்க. ஏன்னா கோயம்புத்தூர் தேர்தல் என்ன பண்ணாங்க நேரடியாக பார்த்தோம்னா, நீங்கள் எஸ்பி வேலுமணி ஜெயிக்கிறாரு இல்லையா, அங்கே எம்எல்ஏ தானே அவர். வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறாங்க, பிஜேபி இருக்கிறாங்க, சரிங்களா. அவங்களுக்கு சிங்காநல்லூர் தொகுதியிலையும் இதே போல் அதிமுக வலிமையாக இருக்குது. அப்புறம் எப்படி அதிமுகவுக்கு ஓட்டு வரல? வார்டு வயசு எடுத்து பார்ப்போம், ஏன் ஓட்டு வரல? அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்களை அவங்க நம்பின அந்த சிறுபான்மை வாக்கும் கிடைக்கல இல்லைங்க. அவங்க அதாவது என்னென்னா, அதிமுக என்ன பார்த்துச்சுன்னா, இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இதுக்கு பிஜேபிக்கு ஜாலரா, மோடிக்கு ஜாலரா அடிச்சுட்டு ஓட்டை மாற்றி விட்டோம்னா அவங்க வந்து தேர்தல் பர்சன்ட் மோடி என்ன பேசுகிறாரு, யாராவது பிரதமர் போய் பாராளுமன்றத்தில் பேசுவாங்களாங்க? நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எதுக்கு நீ ஒன்று ஓட்டு வாங்கின கணக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் அது எங்கள் ஓட்டு விகிதம் அதிகமாகிருன்னு ஒரு தேசிய தலைவராக சர்வதேச தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் வந்து போய் யாராவது பேசுவாங்களா அந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு விகிதம் அதிகமாக இருக்குன்னு? ஏன்னா ஓட்டு தேர்தல் தம்பட்டை அடிக்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துருக்குறீங்க, அதுக்காக வந்து பார்லிமெண்ட்டில் எல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லை. ஆனால் அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுச்சு, நான் காமின்னு விரும்புறது. அதற்கு இவர்கள் மொத்தமாக எடப்பாடி அவர்கள் தன்னோட கட்சியை காட்டி கொடுத்தார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தான் கட்சியை காட்டி கொடுத்தார். அது எஸ்பி வேலுமணி, எடப்பாடி போன்றவர்கள் தங்கள் கட்சியை காட்டி கொடுத்தாங்க. அதனால தான் இங்கே நடந்தது. களத்தில் நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம் அதை. அப்போ அதனால தான் இங்கே சொல்லக்கூடிய பாஜகவுக்கு ஓட்டு விகிதம் அதிகமானதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். அப்போ அதிமுகவுக்கு கெட்ட பேரை கொண்டு வருகின்ற வேலையை எடப்பாடியார் செஞ்சு கொடுத்தாரு. அதனால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தது. தேவையில்லாமல் நீங்கள் மக்களை அடிக்கிறது, தேவையில்லாமல் துன்புறுத்துறது. இப்போ நீங்கள் 8 வழிச்சாலைக்கு பெரிய எதிர்ப்பு வந்ததில்ல, எப்படி வந்தது? அந்த விவசாயிகள் ஏன் பண்ண ஒன்று ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் பிள்ளைங்க பரிச்சு எழுதிட்டு இருக்கோம், நடுவில் உள்ள வந்து மெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இது யாராவது பண்ணுவானா சொல்லுங்கள்? இதையெல்லாம் எடப்பாடியார் காலத்தில் நடந்ததா இல்லையா? அப்போ இந்த அதிகாரிகள்
அல்லது இந்த பாஜகவோட யோசனை இது எல்லாமே அந்த எடப்பாடி ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அம்மா வந்து ஒரு ஐயா விவசாயியா சொல்கிறாரு, நீ என் நிலத்தை எடுத்து நான் கிணத்துல குதிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. குதிச்சா குதின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு நிலத்தை அளந்து எடுக்கிறாங்க. அவர் கிணத்துல குதிக்கிறாரு, காப்பாற்றலை, இறந்து போகிறார். இவ்வளோ எதேச்சை அதிகாரம் நடந்ததை மறந்துடல இல்லை? அப்போ இந்த சமயத்தில் போராடுவீங்களா மாட்டிங்களா? இப்போ திமுக காலத்தில் போராட்டம் நடத்துது. திமுக காலத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த சமயத்தில்னா இது கொள்கை சார்ந்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு செய்தோம் அந்த போராட்டங்களில் நான் நடத்துகிறோம். புரியல? அப்போ அதிமுக ஆட்சிக்கு நம்ம என்ன சொன்னோம்? இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொன்னோம். திமுக ஆட்சிக்கும் இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்குமே நடக்குது. அதிமுக காலத்தில் இருந்த கோபம் அதிகமானதுக்கு காரணம் வந்து நீ உன்னோட ஆட்சி நடத்து, பிஜேபிக்காரன் சொல்கிறது ஏன் கேட்குறேங்கிற இடம் தான். ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் இதுதான். கண்டிப்பாக இந்த அளவு தான் நடந்தது. தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழ் தேசியம், உங்களுடைய போராட்டங்கள் இவற்றை பற்றி எங்களிடம் கலந்துரையாடுவதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.